Hello everyone. Previous practical HTML link மற்றும் HTML list ஆகிய இரண்டு விடயங்களை இன்னும் சுருக்கமான முறையில் விளங்கப்படுத்தியிருந்தோம். அதே போல் இந்த வீடியோவில் HTML form எப்படி டெவலப் பண்ணலாம் என்று பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட் ஒன்று நீங்கள் விசிட் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த வெப்சைட்டில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணணுமா இருந்தால் அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஒரு வெப்சைட்டில் மெம்பராக இருந்தால் அதில் நீங்கள் லொகின் ஆகணுமா இருந்தால் இல்லை ஒரு வெப்சைட்டில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அல்லது ஒரு கிளப்பில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் மெம்பர் ஆகணுமா இருந்தால் வெப்சைட்டில் கட்டாயம் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம்தான் HTML ஃபார்ம் என்று சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு ஃபார்மை எப்படி டெவலப் பண்ணலாம்ங்கிறது தான் இந்த ப்ராக்டிக்கலோட சம்மரியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் நம்ம சிஎஸ்எஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறல வெறுமனே HTML மட்டும் ஃபார்ம் டிசைன் சம்மந்தமான விஷயங்கள் வரும்போது, அதாவது அதை அழகுபடுத்துகிற விஷயங்கள் வரும்போது சிஎஸ்எஸ் சம்மந்தமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் இன் த வீடியோ. ஸோ HTML பேஜ் ஒன்றில் நீங்கள் ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணணுமா இருந்தால் கட்டாயம் அதனுடைய ஆரம்ப அல்லது ஸ்டார்டிங் டேக்கான ஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற இந்த டேகை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதே போல் இந்த டேகுக்குரிய க்ளோசிங் டேகும் காணப்படுகிறது. தேர்ஃபோர் நீங்கள் அதுக்குரிய க்ளோசிங் டேகையும் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேக்கு கடையில் தான் ஏனைய ஃபார்ம் எலிமெண்ட்கள் எல்லாமே உருவாக்கப்பட வேண்டும். ஸோ ஃபார்ம் எலிமெண்ட் என்று சொல்லக்கொள்ள ஒரு நேமை டைப் பண்ணுறதுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு இமெயிலை டைப் பண்ணுறதுக்குரிய இமெயில் பாக்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய பாஸ்வேர்ட் பாக்ஸாக இருக்கலாம், அல்லது மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன்ஸ், அதாவது செக் பாக்ஸ் அல்லது ரேடியோ பட்டனாக இருக்கலாம், அல்லது ட்ராப் டவுன் லிஸ்ட் மெனுவாக இருக்கலாம், டெக்ஸ்ட் ஏரியாவாக இருக்கலாம், பட்டனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாமே இந்த இரண்டு ஃபார்முங்கிற இந்த இரண்டு எலிமெண்ட் டெக்கு கடையில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்த போகின்றோங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். அதாவது ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வரதாக இருந்தால் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய நேமுக்கு அதில் நீங்கள் டைப் பண்ணணும் இருந்தால் அந்த இடத்துல நேம் வேணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அப்படியான விஷயங்களை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் எலிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டேக் த நேம் வந்துட்டு லேபல் என்று சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் நேம். ஸோ நான் ரெண்டு விடயங்களை இன்புட் பண்ணியிருக்கிறேன். முதலாவது லேபிளுங்கிற டெக்கை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இரண்டையும் இன்புட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற HTML டேக் அல்லது எலிமெண்ட் வந்துட்டு இன்புட் என்று சொல்லுவோம். இன்புட் ஸ்பேஸ், அடுத்தது என்ன விதமான இன்புட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் டைப் என்ன, டெக்ஸ்ட் பாக்ஸா, பட்டனா, டெக்ஸ்ட் ஏரியாவா, லெட்ஸ் சே டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறதால நீங்கள் இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய முக்கியமான டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஏரியா அவ்வளோதான், இவ்வளவு காணும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் நேமுக்கு அடுத்ததாக வர பாக்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணின டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுக்குள்ளே நம்ம எந்த விதமான டெக்ஸ்டையும் டைப் பண்ணிடலாம். எழுத்துக்களாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமுங்கிறது டெக்ஸ்ட் புக்கு, அதாவது நெக்ஸ்ட் லைனில் வராமலுக்கு அதுக்கு நேராகவே வந்திருக்கு. ஸோ அதை நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரேன் என்ன செய்யணும் தெரியும், பிரேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல பிரேக்கை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது இந்த டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது இதோட சம்மந்தப்பட்ட சில அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த டைப்புங்கிறது ஒரு அட்ரிபியூட், அது கம்பல்சரியான அட்ரிபியூட். ஸோ இன்புட் எலிமெண்ட் என்ன விதமான எலிமெண்ட் அவுட்புட்டை நம்மளுக்கு தரணுங்கிறது இதை டிசைட் பண்ணும். அதே போல் வெலுன்னு சொல்லப்படுகிறது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே ஏதாச்சும் விசிபிளாக இருக்கணுமா இருந்தால், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் விசிட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டை டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் விசிபிளாக இருக்கணுமா இருந்தால் இந்த வெலுங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த விஷயம் அதில் விசிபிளாக இருக்கணுமா இருந்தால் டிஃபால்ட்டாக நம்ம இந்த இடத்துல வெலுன்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே யுவர் நேமில் கொடுப்போம். ஒரு படத்தை யுவர் நேம் தான் வேறு அவசியம் இல்லை, நீங்கள் விரும்புகிற விஷயத்தை கொடுக்கலாம். ஸோ நம்மளோட வெப்சைட்டை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த வெலுங்கிற இடத்த கொடுத்த விஷயம் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே
டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்துட்டு கம்பல்சரி இல்லை. ஸோ இதோட சம்மந்தப்பட்ட மேலதிக சில அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதாவது ஐடி, நேம் போன்ற விஷயங்களையும் நம்ம இதுக்கு தேவையாக இருந்தால் பயன்படுத்தலாம். பட் HTML CSS சம்மந்தப்படுற டைமில் அந்த விடயங்கள் தேவைப்படாது. ஸோ அடுத்ததாக நான் ரேடியோ பட்டன் எப்படி உருவாக்கலாம் என்று பார்க்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்டரை மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக இந்த ரேடியோ பட்டனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இன்புட் டைப் is equal radio. ஸோ இவ்வளவு தான் நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் வேல்யூ. இது நம்ம சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் பயன்படுத்துகிற நேரத்தில் இந்த வேல்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணால் என்ன வேல்யூ போகணும், லெட்ஸ் சே மேல். இது வெளிப்படுத்தப்படாது. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்கள் இப்போ பார்க்கலாம், இந்த ரேடியோ பட்டன் ரிஃப்ரெஷ் பண்ணி இந்த வெப்பேஜை பார்க்கலாம். ஒருத்தர் ரேடியோ பட்டன் பெறப்பட்டிருக்கு. ஸோ பட் இது என்னத்தை மென்ஷன் பண்ணுது, மேலா ஃபீமேலா இல்லை வேறு எதுவும் செலெக்ஷன் இருக்காங்கிற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நம்மளோட கோடிங்கில் மென்ஷன் பண்ணியானோம். லெட்ஸ் சே மேலுண்டா இந்த இடத்துல மேலுண்டு நம்ம கொண்டு கொள்ளணும். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். மேலுங்கிறது உருவாகி இருக்கு. ஸோ நான் ரெண்டாவது ரேடியோ பட்டனை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஜெண்டருக்குரிய 2 ரேடியோ பட்டன்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த செக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும், ரேடியோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தெரிவைத்தான் நம்மளால் செலக்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 அல்லது 2 அல்லது 4 சாய்ஸஸ் இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரேடியோ பட்டனை பயன்படுத்துகிறார். அதே போல் மல்டிபிள் செலெக்ஷனுக்குரிய ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் எலிமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு விரும்பினா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம் எலிமெண்ட் வந்துட்டு செக் பாக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃபார்மில் வந்துட்டு ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்ன, ஒருத்தருடைய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்னங்கிற விஷயத்தை இன்க்ளூட் பண்ண போகிறனா இருந்தால் ஸோ அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் கட்டாயம் கொடுத்தாகணும். கட்டாயம் எல்லாருக்கும் வந்துட்டு அநேகமாக நம்மளுக்கு வந்துட்டு மோர் தென் 1 ஸ்போர்ட்ஸ் ஃபேவரேட்டாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் மோர் தென் 1 செலெக்ஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்தாகணும். ஸோ நான் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய எலிமெண்ட் வந்துட்டு செக் பாக்ஸ். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி 4 ஸ்போர்ட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சி இது வந்துட்டு மல்டிபிள் செலெக்ஷனுக்கு பெர்மிஷன் தரும். ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு ஃபார்ம் எலிமெண்ட் ட்ராப் டவுன் மெனுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் அந்த ட்ராப் டவுன் மெனுவை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன HTML எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன்னு இருந்தால் செலக்ட்டுங்கிற HTML எலிமெண்ட், அதுக்குள்ளால ஆப்ஷனுங்கிற என்னென்ன ஆப்ஷன் அந்த ட்ராப் டவுன் மெனுவில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்கணுமோ அது ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் டேக்கில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ செலக்ட் நம்ம ஃபார்ம் எலிமெண்ட்டுக்குள்ளே செலக்ட்னு சொல்லி ஒரு டேக் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கும் ஸ்டார்டிங் டேக் அதே மாதிரி க்ளோசிங் டேக் இருக்கும். அதுக்கிடையில் ஆப்ஷனுங்கிற ஆப்ஷனுங்கிற டேக்கை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் பட்டனில் அல்லது ஆப்ஷன் ட்ராப் டவுன் மெனுவில் வந்துட்டு என்னென்ன ஐட்டங்கள் இருக்க வேண்டுங்கிற விஷயத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் பார்க்கலாம் இந்த கோடிங்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு யூஸருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம கொடுத்துருக்கோம் மெங்கோஸ்ன்னு சொல்லி. உண்மையிலேயே நம்ம மெங்கோஸை செலக்ட் பண்ணினா நம்மளோட வெப்சைட்டில் மெங்கோஸுங்கிற வெலு வந்துட்டு சர்வ் ஆகணும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த வெலுங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். நம்ம இப்போ வெப்சைட்டை நம்ம ரீலோட் பண்ணோன்னே நம்ம க்ரியேட் பண்ண ட்ராப் டவுன் மெனுவை இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபார்ம் எலிமெண்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு பட்டன். பட்டனில் 2 வகையான பட்டன் இருக்குது. ஒன்று சப்மிட் பட்டன், அடுத்தது ரீசெட் பட்டன். சப்மிட் பட்டன் வந்துட்டு நம்ம ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்அப் பண்ண விஷயங்கள் டேட்டா பேஸில் போய் சர்வ் ஆகிறதுக்கு அல்லது வேறு சில ப்ரொசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரீசெட் பட்டன் வந்துட்டு நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணணுமா இருந்தால் ஜஸ்ட் 1 by 1 கிளியர் பண்ண தவிர ஒரு சிங்கிள் கிளிக்கில் கிளியர் பண்ணலாம். அதுக்கு நம்ம ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், சப்மிட் பட்டனை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ முதலாவது சப்மிட் பட்டன் சைன் அப்புங்கிற பட்டனுக்காக வேண்டியும், 2வது சைன் இனுக்காக வேண்டியும், 3வது ரீசெட் பட்டனுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ பட்டனை க்ரியேட் பண்ணின பட்டன் இந்த இடத்துல பார்க்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸுக்கு யூஸ் ஆகும். ரீசெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பட்டன் வந்து ரீசெட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் வந்து ரீசெட் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராக்டிக்கலோட இது. தேங்க்யூ வெரி மச் எவ்ரி ஒன்.